விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர கிணற்றில் கார் விழுந்திருக்கிறது. இதில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குணாநிதியிடம் கேட்கலாம். குணாநிதி, விவரங்களை பதிவு செய்யுங்கள். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த ஆலமூண்டி என்ற பகுதிகளில் சாலையோர இருக்கக்கூடிய அந்த கிணற்றுல அதாவது ஒரு கார் ஒன்று மூழ்கி இருக்கிறது. தற்போது அந்த காரை தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையினர் அதிலிருந்து மீட்டிருக்கிறார்கள். இதில் பயணம் செய்த வழக்கறிஞர்கள் 4 பேர், வினோத், ராஜா, ஜெயவேல், சேகர் என 4 பேர் இதில் பயணம் செய்ததாக காவல்துறை விசாரணையில் தெரியவந்த நிலையில 3 பேர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ராஜா, ஜெயவேல், சேகர் என 3 பேர் தற்போது சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் வினோத் என்பவருடைய உடலை தேடும் பணியில தீயணைப்புத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறாங்க. இவர்கள் 4 பேருமே ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் என காவல்துறை விசாரணையில தற்போது தெரிய வந்திருக்கிறது. திருவண்ணாமலைக்கு கிரிவலம் சென்றுவிட்டு மீண்டும் சொந்த ஊர் செல்லும் வழியில கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர தடுப்பு கட்டையில் மோதி சாலையோர அந்த கிணற்றில் மூழ்கி தற்போது இந்த விபத்து என்பது, உயிரிழப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அப்பகுதியில தொடர்ந்து காவல்துறையினர் போக்குவரத்தை சரி செய்து அந்த வினோத் என்பவருடைய உடலை தேடி வருகிறார்கள். தொடர்ந்து மீட்கப்பட்ட 3 உடலும் செஞ்சி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காவல்துறையினர் இந்த விபத்து தொடர்பாக விசாரணை என்பது மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி குணாநிதி.